தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே தூய ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே தேற்றும் தெய்வமே கிருபை விளங்குவதாக வர வேண்டும் அதிகாலை நேரத்தில் நல்லவரே வல்லவரே ஐயா வர வேண்டும் வல்லவரே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப ஹல்லேலூயா இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவி கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடும் ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அசைவாடும் பிதா மகிமைப்படுவாராக இயேசுவானவர் மகிமைப்படுவாராக பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஹல்லேலூயா இடமசைய தகப்பனே உள்ளம் ஜெபித்தபோது இடம் அசைத்ததைப் போல கிருபை செய்யும் அப்பா தேற்றிடுமே ஆண்டவரே உடைந்த உள்ளங்களை தேற்றும் நாமத்தினால் அதிகாலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் தேற்றிடுவே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் அகற்றிடுமே ஆயங்களை அபிஷேக தைலத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே தூய்மையின் ஆவியானவரே ஆவியே நமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே ஹல்லேலூயா இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போக்கரத்தால் அதிகாலை வேளை உற்சாகத்தோடு பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனை உயர்த்துவோம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் நன்றி பரிசுத்த ஆவியானவரே அசைவாடுங்க அப்பா அனல் மூட்டுங்க அப்பா கிருபை வழங்கப்படுங்க ஆவியானவரே
அசைவாடும் ஆவியானவரே, இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி இயேசுவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாடி ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ பிரசன்னத்தால் நிரப்பும். ஆமென். என்னுடைய குடும்பங்கள் தேவ பிரசன்னத்தால் நிரப்பட்டும். ஏற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். அசைவாடுங்க ஆவியானவரே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய எங்கள் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா. இடமசைய நன்றி பிதாவே. உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. திருத்துவ தேவனுக்கு ஆராதனை, திரியேக தேவனுக்கு ஆராதனை, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவருக்கு ஆராதனை, உன்னத தேவனுக்கு ஆராதனை, சிறந்த தேவனுக்கு ஆராதனை. உளையான சென்று தூக்கி எடுத்தீரே உமக்கு ஆராதனை, இப்பட்டு நடத்தி வருகிறீரே உமக்கு ஆராதனை. தேங்க்யூ ஹோலி. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 Hallelujah. ஆமென், 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 ஆமென். Hallelujah. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வவல்ல தேவனே, வல்ல தேவனே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோம்,
உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கலந்த இருதயத்தோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டு நீங்கள் நடத்தி வந்த எல்லா தெய்வ இரக்கத்திற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி. கரம் பிடித்து நடத்தினீரே, கண்மலையில் மேல் நிறுத்துகிறீரே. உடைய பரிசுத்தத்தின் நாமம் மகிமைப்படுவதாக அப்பா. எல்லா விதமான கொடிய காரியங்களுக்கும் ஆண்டவரே, கொடூரமான நாட்களுக்கும் நாங்கள் தப்பி கடந்து வரும்படிக்கு தேவன் பாராட்டி வருகிற கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகள். இந்த நாளிலும் புதிய கிருபைகளை தந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்களில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள், போராட்டங்களின் நிமித்தம் சோர்ந்து போய் காணப்படலாம், கண்ணீரோடு காணப்படலாம், மன அழுத்தத்தோடு காணப்படலாம். அவையெல்லாம் கர்த்தர் மாற்றி புதிய கிருபைகளை தந்து பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உளையான சேற்றினங்களை தூக்கி எடுத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனே, எங்களை தொடர்ந்து நடத்தி வருகிறவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, உன்னதமானவரே, இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே எங்களோடு வெளிப்படுத்த போகிற நல்ல வசனங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பகுதியில் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி சமூகத்திலே வந்து உம்மை பார்த்து ஆராதித்து துதிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களோ அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தலையை உயர்த்துகிறவரே, தலையை உயர்த்துகிறவரே, குறைகளை நிறைவாக்குகிறவரே, தேவைகளை சந்திக்கிறவரே, அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, ஆச்சரியத்தின் தேவனே, தலையை உயர்த்துகிறவரே, உடைய பரிசுத்த திருநாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. பல நாட்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தடைகள் விலகட்டும், வழிகள் திறக்கட்டும், புது பாதைகள் உண்டாகட்டும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் வாழ்நாட்களிலே செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே. உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. பலனே கல்மலையே, நன்றி நன்றி ஐயா. பலனே கல்மலையே, நன்றி நன்றி ஐயா. பெரியவரே உயிரே. நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். ஆமென் ஆமென். நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நினைவெல்லாம் அறிபவரே, நன்றி நன்றி ஐயா. நிம்மதி தருபவரே, தருபவரே. நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஆஹா அல்லேலூயா, ஆஹா அல்லேலூயா, ஆஹா
மனதில் ஆராதிப்போம், ஒரு மனதோடு ஆராதிப்போம். ஆமென். தேவ நாமத்தில் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நானுந்தன் பிள்ளை என்றோ, நானுந்தன் பிள்ளை என்றோ, ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே, நானுந்தன் பிள்ளை அல்லோ, நானும் தன் பிள்ளை அன்றோ. அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவளை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருடைய பிள்ளைகளாகபடி அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதியும், உடைய கிருபையினால் எங்களை நிரப்பும், உடைய காருண்யம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஜெபங்களை கேட்பதற்காய் ஸ்தோத்திரம். சமூகத்தில் கூடி வந்திருக்க அன்பு தாய் தகப்பன்மார்கள், சகோதர சகோதரிகள் உள்ள உடைந்து போய் காணப்படுகிற அநேகர் உண்டு ஆண்டவர். சிறு பிள்ளைகள் உண்டு, வாலிப தம்பி தங்கைகள் உண்டு, பாவத்தை மேற்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கைகள் உண்டு, பலவிதமான போராட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உண்டு, விடுதலை இல்லாமல் வாழ்கிறவர்கள் உண்டு, கண்ணீரோடு வாழ்கிறவர்கள் உண்டு, துக்கத்தோடு தன் வாழ்க்கை கழித்து கொண்டிருக்கிறவர்கள் உண்டு. எல்லாருக்கும் ஒரு விடுதலையும் ஆசீர்வாதமும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் கொடுத்து நீர் கிருபையாய் காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. கிறிஸ்துவின் திருநாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நமக்கு தெரிந்த பாடல், நான் நேசிக்கும் தேவன் அவர் இயேசு என்றும் இருக்கிற என்ற பாடலை நாம் கரங்கள் தட்டி உற்சாகத்தோடு பாடலாம். அவர் இன்றும் ஜீவிக்கிறார், அவர் மாறாதவர் என்ற பாடலை கரங்கள் தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம், உடைய கிருபையாய் நடத்தும். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. நான் பாடி மகிழ்ந்திடுவே, என் இயேசுவை துதித்திடுவே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பே. சொல்லி பாடலாமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவர், மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளர் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் பட
அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடியே மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். சொல்லாமா? தூற்றிடும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளரும் வேலைதனில் ஊன்றுகோலாகிடுவார். கால் தளரும் வேலைதனில் ஊன்றுகோலாகிடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடியே நான் பாடி மகிழ்ந்திடுவேன் என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சொல்லி பாடலாமா? நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் ஆமென் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். கண்களை மூடி நாம் செபிப்போம். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள் வருகிறோம். நீர் மாறாதவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறலாம், காலங்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம், நம்பினவர்கள் மாறலாம். ஆனால் உம்முடைய வார்த்தை மாறாதது. நீர் மாறாதவர். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குகள் மாறாது. நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே தயவு மாறாதது. நீர் எங்களுக்கு கொடுத்த இரக்கம் மாறாதது. நீர் எங்களுக்கு கொடுத்த உயர்வு மாறாதது. ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் ஆளுகைக்குள் எங்கள் வாழ்க்கை, எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். மாறாதவருடைய உம்முடைய கரத்திலே நாங்கள் விழுந்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும் உம்முடைய நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தந்து எங்கள் வாழ்க்கையில பலப்படுத்தி எங்களை நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கடந்து வரட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து தேவன் எண்ணுகிறார் என்கிற
செய்தியின் தலைப்பின் வாயிலாக கர்த்தருடைய வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டே வருகிறோம். தேவன் நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே இப்படிப்பட்ட சத்தங்களை, தேவனுடைய வசனங்களை நாம் தியானிக்கும் போது அது நமக்கு இன்பமும் அது நமக்கு ஔஷதமுமாய் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த பலவீனத்தோடு இருந்தாலும் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் 100 மடங்கு பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் அது நிச்சயமாய் கொண்டு வரும். இந்த காலை நேரத்திலும் அதே தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். தேவன் எண்ணுகிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4வது அதிகாரம் 13வது வசனம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமுமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் நாம் கணக்கு ஒப்புவித்தாலும் ஒப்புவிக்காமல் போனாலும் சரி, யாரிடத்திலே நம்முடைய கணக்குகள் கொடுக்காமல் இருந்தாலும் சரி, ஆனால் ஒன்று, அவருடைய வருகையிலே நாம் அவருக்கு, நம்மை படைத்தவருக்கு, நம்மை சிருஷ்டித்தவருக்கு நாம் கணக்கை ஒப்புவித்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் எண்ணுகிறார், அவர் எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்திருக்கிறார் என்று வேதம் மிக தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. அவர் வருகையிலே நாம் நிச்சயமாய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நான் வரும்போது அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடே கூட வருகிறது. அப்படியானால் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனோடு அவர் வருகிறார். அவர் வருகைக்கு ஆயத்தமாய், அவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, எப்போதும் நினைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் வரும்போது இந்த உலகத்திலே அவர் நம்மை ரட்சித்த நாள் முதல் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும், ஜெபித்ததா இருக்கலாம், தேவனுக்காய் உழைத்ததா இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் அவர் வருகையிலே நாம் கணக்கை சமர்ப்பித்துதான் ஆக வேண்டும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த காலை நேரத்திலும் கடந்த நாட்களில் 2 காரியங்களில் தேவன் அவர் எண்ணுகிறார், கணக்கிலே வைக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். முதலாவதாக யோபு 31:4வது வசனத்தில் பார்த்தோம், அவர் என் நடைகளை எண்ணுகிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எடுக்கிற முடிவுகள், நம்முடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து நம்முடைய நடைகளை அவர் எண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்கிற காரியத்தில் அவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் அதை எண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய பாதங்கள் எத்தனை ஸ்டெப்ஸ் வைக்கிறது என்பதை இந்த நாட்களில் சில கருவிகள் மூலமாய் கண்டுபிடிக்கிறாங்க. கையில் வாட்ச் கட்டிட்டு எத்தனை தூரம் நடக்கிறாங்களோ அந்த ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்ணுறாங்க. ஒரு மனிதனுடைய மூளையே இந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியுமானால், நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை நன்கு அறிந்தவர், நம்முடைய நடைகளை அவர் எண்ணுகிறார். முதல் கருத்தாக நம்ம பார்த்தோம், நம்முடைய நடைகள் என்றால் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வழிமுறைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், அவர் எண்ணுகிறார். இரண்டாவதாக நம்ம வேதத்திலே நம்ம பார்த்து தியானித்தோம். சங்கீதங்களிலே 56வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நம்முடைய கண்ணீரை அவர் எண்ணுகிறார், கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று வேதத்திலே வாசித்தோம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. அப்படின்னா நம்முடைய கண்ணீரை அவர் வைத்திருக்கிற துருத்தியில் சேர்த்து வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் எதற்காக கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம் அது தேவையில்லை. ஆனால் எதற்கெல்லாம் நாம் கண்ணீர் வடித்தோமோ அதையெல்லாம் இந்த உலகம் மறந்து போகலாம், அல்லது கண்ணீர் காய்ந்து போகலாம், அல்லது நம்முடைய நண்பர்கள் மறந்து போகலாம். கண்ணீர் வடித்த நாமே சில நேரங்களில் அதை மறந்து போய் இருக்கலாம். ஆனால் எதற்கெல்லாம் நாம் கண்ணீர் வடித்தோமோ அதையெல்லாம் ஆண்டவர் பார்த்து
நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். 126ஆம் சங்கீதம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்கலாமா? 126ஆம் சங்கீதம் 5வது வசனம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அப்ப கண்ணீரோடு நம்ம விதைக்கிற காரியத்தில் கம்பீரமாய் அறுக்கத்தக்க வகையில் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். எந்த விஷயத்தில் ஆனாலும் சரி, நாம் கண்ணீரோடு விதைத்திருப்போமானால் கலங்க தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. ஒரு விவசாயி அநேக காரியங்களை விதைக்கிறான். சில விவசாயிகள் பார்த்தா கண்ணீரோடு விதைப்பாங்க. சில விதைகளை தண்ணீரில் போட்டுட்டு அதை ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து விதைப்பாங்க. ஏன்னா அப்போதான் அது பலன் கொடுக்கும். அதே போல சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு நாம் எதை விதைத்திருந்தாலும் சரி, ஒரு ஊழியமாய் இருக்கலாம், ஒரு ஜெபமாய் இருக்கலாம், ஒரு தேவைக்காய் நாம் எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த காரியமாய் இருக்கலாம், எதற்காய் இருந்தாலும் கண்ணீரோடு விதைத்த நம்மை கம்பீரத்தோடு அறுப்பதற்கு கர்த்தர் நினைவு கூறுகிறார். ஏன்? அவர் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஒரு 2 கருத்துக்களை பார்த்து நாம் ஜெபித்து கடந்து போகிறோம். மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவன் எதையெல்லாம் எண்ணுகிறார்? வாசிக்கலாம். மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் நல்ல கவனிங்க. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன காரியம், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும், பேசுகிற எல்லா வார்த்தைக்கும் ஒரு பக்கம் கணக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும், சில நேரங்களில் வீணான வார்த்தைகள் நம்ம பேசுகிற காரியங்களில் பிரயோஜனமில்லாத வார்த்தைகள் பேசியிருப்போமானால் நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரும். அதிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். தேவன் எதை எண்ணுகிறார்? God counts our words. முதல்ல நம்ம பார்த்தோம், God counts our steps. நம்முடைய நடைகளை எண்ணுகிறார். இரண்டாவது நம்ம பார்த்தோம், God counts our tears. நம்முடைய கண்ணீரை தேவன் எண்ணுகிறார். நம்பர் 3, மூன்றாவது காரியம், God counts our words. நம்முடைய வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு நிச்சயமாய் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அது யாராய் இருந்தாலும் சரி, ஒருவேளை விசுவாச மக்களாக இருந்தாலும் சரி, அல்ல உலகத்தில் இருந்த மற்ற மக்களாக இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் இந்த கடைசி நாளில் தேவன் வருகையில் நாம் அதை கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏன்? அதை அவர் கணக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 50வது அதிகாரம் 4வது வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். நல்ல கவனிங்க. சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நாம் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கல்விமானின் நாவை தந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபிப்போமானால் தேவையில்லாத காரியங்களை பேசாதபடி, தேவையில்லாத வீணான சம்பாஷணைகளை பேசாதபடி நாம் கவனித்து தப்பித்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, கிழவி பேச்சுக்கு நீர் விலகி இரு என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சிலருடைய பேச்சுக்கள் தேவனுடைய காரியத்தை அசட்டை பண்ணுகிறதா இருக்கின்றன. சபை ஆராதனையை உட்கார்ந்து பேசுகிற காரியம், சபை நேரத்தில் எழுந்து செல்போனில் பேசுகிற காரியம், அல்லது யாருக்கும் தெரியாது என்று சொல்லி நம்ம செல்போனில் பேசின காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். யாரையாவது குறித்து கசப்போடு பேசியிருக்கிறோமா? அவர்களுக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் நம்முடைய தேவனுக்கு தெரியும். யாரை குறித்தாவது தவறாய் அவதூறாய் பேசியிருக்கிறோமா? அவர்களுக்கு தெரியாமல் போகலாம், ஆனால் தேவன் அதை கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறார். God counts our word. எல்லா வார்த்தையும்
நம்ம அவங்களுக்கு தெரியாது நினச்சிருவோம். நம்ம பேசுனது, வீட்டில் உட்காந்து பேசுனது எல்லாவற்றையும் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அதுக்காக தான் தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறாரு, நீ விலகி இருப்பா. வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அப்ப எது தேவ பக்தினா, சீர்கேடும் கிழவி பேச்சுக்கும் விலகிறதா தேவ பக்தி. இன்னைக்கு எனக்கு தேவ பக்தி இருக்கு அப்படின்னா நம்ம அந்த காரியத்திற்கு விலகி இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். இஷ்டத்துக்கு நம்ம பேசவே கூடாது. ஏனென்றால் எலும்பில்லாத நாவு எப்படி வேணாலும் பேசுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். நாவும் நெருப்பு தான். பாருங்க, நாவு ஒரு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, மிக தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதாயும். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையே இழக்கிற அளவுக்கு அதுதான் இருக்கு. நாவில மரணமும் ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. அந்த வசனம், அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்து பாருங்கள். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 1 தொடர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். நாவை குறித்து அநேக கருத்துக்களை நீங்கள் வாசிக்கலாம். நீங்கள் 6 வசனத்துக்கு அப்புறம் 7, 8, 9 நீங்கள் படித்து பாருங்கள். நாவை குறித்து, நம்முடைய வார்த்தையை குறித்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேர் நம்ம கவுண்ட் கொடுக்கணும். நிச்சயமாய் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், யாருக்கு தெரியாது நான் பேசுனது. அதான் சொன்னேன், அவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். பேசின நபருக்கு கூட நம்ம பேசின காரியம் தெரியாமல் இருக்கலாம். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது சில தவறுகளாக பேசியிருக்கலாம். இன்றைக்கு நம்மை அர்ப்பணித்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் மன்னிப்பார். இந்த காலை நேரத்தில் 3வதாக பேசும் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய். பாருங்க, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இதுதான் இன்னைக்கு நம்ம பிடிபட்டதுக்கு, நம்ம வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை நாம் சந்தித்ததற்கு, நம்முடைய வாழ்க்கை நிறைய போராட்டங்களை சந்தித்ததற்கு காரணம் என்னவென்றால் நம்முடைய நாவு தான். அடிக்கடி எங்கள் ஊழியர் சொல்லுவார், அநேகர் நம்ம பேரை கெடுத்ததை விட நாம தான் பேசி பேசி நம்முடைய பேரை கெடுத்துட்டோன்னு சொல்லுவாங்க. அதே உண்மைதான். நாம் பேசின காரியங்கள், நம்மை குறித்த நல்ல எண்ணங்களை அவர்கள் வாழ்க்கையிலேருந்து எடுத்து போய்விட்டோம். நல்லா கவனிங்க. பேசும்போது நல்லா கேட்டு கவனிக்கிறவங்க, அடுத்தவங்கள பற்றி பேசும்போது நல்லா உட்காந்து சொல்லுங்கன்னு கேட்குறவங்க, நம்ம பேசி முடித்ததுக்கப்புறம் நம்மை பற்றியே குறை பேச 1000 காரியங்கள் பேசுவாங்க. இதெல்லாம் இல்லாதபடி நாம் கவனமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவபக்திக்கான காரியங்களை பேச வேண்டும். சீர்கேடும் கிளவி பேச்சுகளுக்கும் விலகி நின்று எப்போதும் கேலி கிண்டல் பேச்சுகளெல்லாம் விட்டுட்டு தேவ பக்திக்கான ஒரு முயற்சியை நாம் எழுப்போமானால் வருகையிலே நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மாற முடியும். 3வதாக கர்த்தர் எதை கணக்கு வைக்கிறார்? நாம் பேசுகிற வார்த்தையில் ஆண்டவர் கணக்கு வைக்கிறார். 4வதாக லூக்கா 21வது அதிகாரம் 1 4 வசனங்கள் வரை நான் வாசிக்க கேட்போம். லூக்கா 21வது அதிகாரம் 1 4 வசனங்கள் வரை நான் வாசிக்க கேட்போம். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். வாசிக்கலாம். 2வது வசனம்.
ஒரு ஏழை விதவை பாருங்க, ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு 2 காசு போடுகிறதை கண்டு இந்த ஏழை விதவை இயேசு சொல்றாரு பாருங்க, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். வாசிக்கலாம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். அப்ப அடுத்த 4வது காரியம், தேவனுக்கு கொடுக்கிறதை அவர் கணக்கில் வைக்கிறார். யோசித்து பாருங்க. முதல்ல நான் சொன்னேன், தேவன் எதையெல்லாம் நம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறார். முதல்ல கருத்து நம்ம பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில தேவன் எதை கணக்கில் வைக்கிறார்? நடைகளை கணக்கு வைக்கிறார். 2வதாக நம்முடைய கண்ணீரை கணக்கு வைக்கிறார். 3வதாக பேசும் வார்த்தைகளை கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். 4வதாக நம்ம கொடுக்கிறதையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறார். அங்க சொல்றாரு பாருங்களேன், இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை காட்டிலும் அதிகமாய் கொடுத்தாள். இன்றைக்கு நான் கொடுக்கிறதை பற்றி சொல்லும்போது பணத்தை மாத்திரம் சொல்லவில்லை, தேவனுக்கு பயன்படுத்துகிற நேரத்தையும் நான் சொல்லுகிறேன். எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், தேவனுக்கு நம்ம செய்கிற ஊழியம், தேவனுக்கு எதையெல்லாம் கொடுக்கிறோன்றது முக்கியம். ஊழியத்தை நம்ம செய்திருக்கிறோமா? நேரத்தை தேவன் கொடுத்திருக்கிறோமா? அதிக நேரம் நம்ம ஜெபித்து இருக்கிறோமா? அதிக நேரம் நம்ம பிரயாசப்பட்டிருக்கிறோமா? அதிக நேரம் தேவனுக்காய் ஊழியம் செய்திருக்கிறோமா? உலகத்துக்கு அதிகமாக ஊழியம் செய்தோமா? தேவனுக்கு அதிக நேரம் ஊழியம் செய்தோமா? உலகத்துக்கு அதிக நேரம் முக்கியத்துவம் கொடுத்தோமா? தேவனுடைய நேரத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோமா? இன்னைக்கு தேவன் நம்ம நேரத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதுனா காசு மட்டும் அல்ல, பணத்தை மட்டும் அங்கே முக்கியப்படுத்தி சொல்லலை, எல்லாவற்றையும். அந்த ஏழையாக இருந்தாலும் அவளுக்குள்ளே இருந்த எண்ணம் தேவனுக்கு கொடுக்கணும் என்கிற அந்த மனசு தான். இன்றைக்கி இந்த காலை நேரத்தில் அந்த மனது நம்மக்கிட்ட இருக்கான்னு யோசித்து பாருங்கள். எனக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும், எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் தேவனை மறந்துவிட்டு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு நேரத்தை கொடுப்பதில்லை, தேவனுக்கு காலத்தை கொடுப்பதில்லை, தேவனோடு உறவு கொள்வதில் விருப்பமில்லை. சபைக்கு வருவதற்கே சில பேர் நேரம் கொடுக்கறதில்லை, ஆராதிப்பதற்கு நேரமில்லை. ஒரு காலத்தில் என்னை உயர்த்தும் ஆண்டவரே, என்னை மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலேயே விழுந்து கடந்தவர்கள், அவர்களை தேவன் உயர்த்தின பிற்பாடு, தேவன் மேன்மைப்படுத்தின பிற்பாடு அவர்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்கள் முற்றிலுமாய் மாறிவிட்டன. இன்றைக்கு தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு நேரமே இல்லாத அளவுக்கு போய்விட்டார்கள். இன்றைக்கு தேவனுக்கு எதை கொடுக்கிறோம், ஏற்ற நேரத்தில் தேவன் விரும்புகிறதை நாம் செய்யும்போது அதை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அநேக கருத்துக்களை நான் சொல்ல முடியும். 5 அப்பம் 2 மீன் தேவைப்பட்டது. தேவையான நேரத்தில் அந்த ஏழை பையன் அவன் எடுத்து கொடுத்தான். இங்கே ஒரு பையன் இருக்கான்ப்பா, அவங்கிட்ட இருக்கு. அவன் கொடுத்த உடனே கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதித்தார். மீதியான கூடைகள் 12 கூடைகள் எடுத்தார்கள். நான் நினைக்கிறேன் அத்தனை கூடையும் 12 சீஷ தலையிலையும் வச்சு நேராக கொண்டு போய் அந்த பையன் வீட்டில் கொடுத்துட்டுவான்னு சொல்லியிருக்கணும். நான் நினைக்கிறேன், கற்பனையாக யோசித்து பாருங்கள். தேவனுக்கு நாம் கொடுக்கும்போது நம்மிடத்தில் இருக்கிறத ஒன்று இல்லை, அதுக்கப்புறம் அந்த பையன் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அந்த கொடுப்பதற்கு அந்த பையனுக்கு மனது வந்தது. தேவனுக்கு நாம் நேரத்தை கொடுக்க வேண்டும். அநேக வேலைகள் இருந்தாலும், அநேக கடமைகள் இருந்தாலும், தேவனுக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் தேவனுக்குன்னு கொடுக்கும்போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும், பாருங்க, உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், இரண்டாவது நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர். அவர் மறந்து விடுகிற தேவன் அல்ல, கணக்கில் வச்சிருப்பாரு. நம்ம கிரியையும் நம்ம பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும், செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசம், அவர் நாமத்து நிமித்தமாய் நாம் காண்பித்த அந்த பிரயாசத்தை மறந்து விடுகிற தேவன் அல்ல, அவர் அதை கணக்கில் வைத்திருப்பார்.
எத்தனை நாள் சபையில் வந்து ஊழியம் செய்தோம், எத்தனை நாள் தேவனுக்காக ஊழியம் செய்தோம், எத்தனை நாள் நம்முடைய பணித்தளத்தில், நம்முடைய பகுதியில், நம்முடைய வீட்டிடத்தில், நண்பர்கள் மத்தியில் எதெல்லாம் செய்தோம், எல்லாவற்றையும் தேவன் கணக்கு வைத்து நம்மை ஆசீர்வதிக்க மேன்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நான் தான் சொன்னேனே, அந்த விதவை தாய் போட்டவுடன் அந்த காசை மட்டும் நான் சொல்லலை. எங்கள் ஆண்டவர் சொல்ல பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் நீங்கள் செய்து வந்தாலும் அவர் அன்பு நிமித்தமாய் நீங்கள் காட்டின பிரயாசத்தையும் அவர் மறந்து விடுகிற அநீதி உள்ளவர் அல்ல. அவர் நிச்சயமாய் நினைவு கூர்ந்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். 4 கருத்துக்களை இந்த காலை நேரத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 4லும் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். கேட்ட சத்தியத்தை அப்படியே நாம் விட்டு கடந்து போகாதபடி நாம் கவனித்து பார்க்க வேண்டும். God count our offering அல்லது கிவிங், தேவனுக்கு நாம் எதை கொடுக்கிறோம் என்பதிலே அவர் கவனமாய் இருக்கிறார். ஜபிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைத்தும் நாம் ஜபிக்காமல் இருப்போமானால் அது பாவம், அது தேவனுக்கு செய்கிற துரோகம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு ஜபிப்பதற்கு நேரம் கிடைத்தும் நாம் ஜெபிக்காமல் இருக்கிறோம். வேதம் வாசிப்பதற்கு நேரம் கிடைத்தும் வேதம் வாசிக்காமல் இருக்கிறோம். ஊழியம் செய்வதற்கு நேரம் கிடைத்தும் ஊழியம் செய்யாமல் இருப்போமானால் அது தேவனுடைய பார்வையிலே மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தும். இந்த காலை நேரத்தில் சற்று நிதானமாய் யோசித்து பார்ப்போம். நாம் தேவனுக்கு நம்மையே கொடுக்க வேண்டும். ரோமர் 12:1 வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். கடைசியாக ரோமர் 12:1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை, பாருங்க, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எதை ஒப்பு கொடுக்கணும்? சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் நம்மை இப்படியெல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் கேட்ட இந்த 4 வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு கிருபையை தாரும், எங்களுக்கு கிருபையை தாரும், எங்களுக்கு கிருபையை தாரும். தேவன் எண்ணுகிறார். மீண்டும் சொல்லுகிறேன், அவரிடத்தில் மறைவானது ஒன்றுமில்லை. எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கின்றன, எல்லாம் நிர்வாணமாய் இருக்கின்றன. இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, என் இருதயத்தை பார்க்கிற தேவன், என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் என்று சங்கீதக்காரன் செபிக்கிறான். இந்த காலை நேரத்தில் அப்படியே அர்ப்பணித்து, ஆண்டவரே, என்னுடைய காரியங்களை எண்ணுகிறவர், என் நடைகளை எண்ணுகிறவர், என் பேச்சை பார்க்கிறவர். நான் ஒருவேளை தவறாய் பேசியிருப்பேனே ஆனால், ஊழியருக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், மற்றவர்களுக்கு விரோதமாய், என்னை துன்பப்படுத்துவதற்கு விரோதமாய் ஏதாக நான் பேசியிருப்பேன் ஆனால் என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைகளின்படி தங்கள் வாழ்க்கையை ஆண்டவரே நினைவு கூர்ந்து அவர் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாற கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் வெளிப்படுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பாப்போம். தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும்னு சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இந்த 4 காரியத்திலும் நீங்கள் கண்டிப்பாய் ஒரு மாற்றம் இருக்குமானால், ஒரு திருத்தம் இருக்குமானால் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். இளைய குமாரன் திரும்பி வந்ததற்காக சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல, திருந்தி வந்ததை பார்த்து ஆசீர்வதித்த தேவன். இந்த 4 காரியத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கை நாம் ஏற்படுத்துவோமானால் நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை உயர்த்துவார். கண்களை மூடி ஹல்லேலூயா 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 நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கேட்ட வார்த்தையின்படி ஒரு அபியாசப்படுத்துகிற கிருபையை தாங்க. விண்ணப்பத்தை பதிவிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களை எல்லாம் பார்த்து ஒத்தாசி அனுப்பி அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. விடுதலை உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த காலையிலேயே இவர்கள் பார்க்க கிருபை தருவீராக. இந்த நாள் ஜெயமாய் மாறட்டும்.
தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருந்து வாசிக்கிறோமே, அந்த ஜெயத்தை கத்த தருவீராக. ஆண்டவரே, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொன்ன தேவன், இந்த காலை நேரத்தில் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும், ஆண்டவரே, குழப்பங்கள் அதிகமாக இருந்தாலும், தடைகள் எதிர்த்து நின்றாலும், அதையெல்லாம் தாண்டி சென்று அற்புதங்களை கத்த செய்வீராக. ஒரு விடுதலையை தேவன் எனக்காய் இதை செய்தார் என்று சாட்சி கூறும் அளவுக்கு அற்புதங்களை தேவர் செய்து நீ நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதை கேட்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.